பாரதிதாசன் இவரது வாழ்க்கை வரலாறு. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற தேன் சுவை சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பெரும் புகழ் படைத்த பாவலரான பாரதிதாசன் அவர்கள் புரட்சிக் கவி என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதங்களை முறையாக கற்று தமிழ் மொழிக்கு தொண்டாற்றியவர் பாரதிதாசன் அவர்கள். தமிழ் ஆசிரியர், கவிஞர், அரசியல்வாதி, திரைக்கதாசிரியர், எழுத்தாளர், கவிஞர் என்று பல்வேறு துறைகளில் தமிழ் மொழியின் இனிமையை மக்களிடம் எடுத்துச் சென்றவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. தனது படைப்புகளுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கும் புதுகையில் ஏப்ரல் மாதம் 29 1891 கனகசபை முதலியார் மற்றும் இலக்குமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். அவரது தந்தை அவ்வூரில் பெரிய வணிகராக இருந்தார். பாரதிதாசன் அவர்கள் இயற்பெயர் சுப்புரத்தினம். அவரது தந்தையின் பெயரில் முதல் பாதியை தன்னுடைய பெயரில் இணைத்து கனக சுப்புரத்தினம் என்று அழைக்கப்பட்டார். இவரது ஆரம்ப வாழ்க்கை. பாரதிதாசன் அவர்கள் தனது இளம் வயதிலிருந்தே தமிழ் மொழி மீது அதிக பற்று உடையவராக திகழ்ந்தார். இருப்பினும் புதுகையில் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கம் இருந்ததால் அவர் ஒரு பிரெஞ்சு பள்ளியிலேயே சேர்ந்தார். அவர் தனது தொடக்க கல்வியை ஆசிரியர் திருப்புலிசாமி ஐயாவிடம் கற்றார். அவர் புகழ்பெற்ற அறிஞர்களின் மேற்பார்வையில் தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதங்களை முறையாக கற்றார். பின்னர் தமிழ் பயிலும் பள்ளியிலே சேர அவருக்கு வாய்ப்பு கிடைத்ததால் அங்கு சேர்ந்து அவருக்கு விருப்பமான தமிழ் மொழியில் பாடங்களை கற்றார். சிறு வயதிலேயே சுவைமிக்க அழகான பாடல்களை எழுதும் திறனும் பெற்றிருந்தார். பள்ளி படிப்பை நன்கு கற்றுத்தேர்ந்த அவர் தனது 16வது வயதில் புதுகையில் உள்ள கல்வே கல்லூரியில் சேர்ந்து தமிழ் மொழியின் மீது அவர் வைத்திருந்த பற்றினையும் அவரது தமிழ் புலமையும் விரிவுபடுத்தினார். தமிழ் அறிவு நிறைந்தவராகவும் அவரது விடாமுயற்சியாலும் தேர்வில் முழு கவனம் செலுத்தியதால் 3 ஆண்டுகள் பயிலக்கூடிய இளங்கலை பட்டத்தை 2 ஆண்டுகளிலேயே முடித்து கல்லூரியிலேயே முதலாவதாக தேர்ச்சி பெற்றார். மிக சிறிய வயதிலேயே இத்தகைய தமிழ் புலமை அவரிடம் இருந்ததால் கல்லூரி படிப்பு முடிந்தவுடனேயே அவர் 1919 காரைக்காலைச் சேர்ந்த அரசினர் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பதவியேற்றார். அவரது இல்லற வாழ்க்கை. பாரதிதாசன் அவர்கள் தமிழ் ஆசிரியராக பதவியேற்ற அடுத்த ஆண்டிலேயே, அதாவது 1920 பழனி அம்மையார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் இருவருக்கும் நவம்பர் மாதம் 3 1928 மன்னர் மன்னன் என்ற மகன் பிறந்தான். அதற்கு பிறகு சரஸ்வதி, வசந்தா மற்றும் ரமணி என்ற மகள்களும் பிறந்தனர். தமிழ் மொழி மீது பற்று கொண்டவராக இருந்த பாரதிதாசன் அவர்கள் அவரது மானசீக குருவாக சுப்பிரமணிய பாரதியாரை கருதினார். அவரது பாடலை தனது நண்பனின் திருமண நிகழ்வில் போது பாடி அவர் பாரதியாரை நேரில் சந்திக்கவும் செய்தார். பாரதியாரிடமிருந்து பாராட்டுகள் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவரது நட்பும் கிடைத்தது அவருக்கு. அன்று முதல் தனது இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் என்பதை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதியாரிடம் நட்பு கொண்ட அன்று முதல் பாரதிதாசன் என்ற பெயரிலேயே அவர் தனது படைப்புகளை வெளியிட்டார். அச்சமயத்தில் சுதந்திர போராட்ட சூழல் நிலவியதால் அவர் திராவிட இயக்கத்தின் தீவிர தொண்டன் என்பதாலும் தந்தை பெரியார் மற்றும் பல அரசியல் தலைவர்களுடன் இணைந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறைக்குச் சென்றார். அவரது இலக்கிய நடையை கண்டு வியந்த அன்றைய திரைப்பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கியதால் அவர் திரைப்படங்களிலும் கதை வசனம் எழுதியுள்ளார். பெருந்தலைவர்களான அண்ணாதுரை, மு. கருணாநிதி, எம்.ஜி. ராமச்சந்திரன் போன்றோர் அவருடைய படைப்புகளுக்காக அவரை ஊக்குவித்தாலும் அவர் 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 5 ஆண்டுகள் செம்மையாக செயல்புரிந்த அவர் 1960 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார். எண்ணற்ற படைப்புகளை அவர் தமிழ் மொழிக்கு வழங்கியிருந்தாலும்
சாதி மறுப்பு, கடவுள் எதிர்ப்பு போன்ற மூட நம்பிக்கைகளை மக்களின் மனதிலிருந்து அழிக்கும் விதமாக பல்வேறு படைப்புகளை வெளியிட்டார். அவரது படைப்புகளில் மிக சிறந்த படைப்புகளில் சில: பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், குறிஞ்சித்திட்டு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அகலின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இசையமுது, குயில், தமிழச்சியின் கத்தி, பாண்டியன் பரிசு, பாரதிதாசன் ஆத்திச்சூடி, பெண்கள் விடுதலை, பிசிராந்தையார், மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணிய தூசியமது, முல்லைக்காடு, கலைமன்றம், விடுதலை வேட்கை மற்றும் பல. அவர் வாங்கிய விருதுகள்: பாரதிதாசன் அவர்களுக்கு பெரியார் புரட்சி கவிஞர் என்ற பட்டமும், அறிஞர் அண்ணா புரட்சி கவி என்ற பட்டமும் வழங்கினார். தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அவரது நினைவாக ஆண்டுதோறும் ஒரு தமிழ் கவிஞருக்கு பாரதிதாசன் விருதினை வழங்கி வருகிறது. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் ஒரு மாநில பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளியில் நிறுவப்பட்டது. 1946 அவரது அமைதி ஊமை என்ற நாடகத்திற்காக அவர் தங்கக்கிளி பரிசு வென்றார். 1970 அவரது மரணத்துக்கு பின் அவரது பிசிராந்தையார் நாடகத்திற்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 2001 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சென்னை தபால் துறை மூலமாக ஒரு நினைவு அஞ்சல் தலை அவரது பெயரில் வெளியிடப்பட்டது. அவரது கடைசி காலம்: எழுத்தாளர், திரைப்பட கதாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி என்ற பன்முகம் கொண்ட பாரதிதாசன் அவர்கள் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 1964ஆம் ஆண்டில் இயற்கை எழுதினார்.